கந்தன் கருணை தரும் கார்த்திகை விரதம். தமிழ் கடவுளான முருகனுக்கு திதிகள் சஷ்டி திதி கிழமைகளில் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரங்களில் கார்த்திகை விரதங்கள் உண்டு. இவற்றில் எல்லா கார்த்திகையும் விசேஷமானதுதான் என்றாலும் தட்சிணாயனம் தொடங்கும் ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகையும் உத்தராயணம் தொடங்கும் தை மாதத்தில் வரும் கார்த்திகையும் பெரும் சிறப்புடையன. அந்த தினத்தில் முருகனை வழிபட கோடி கோடி புண்ணியம் வந்து சேரும். இந்த இரண்டிலும் மழைக்காலம் தொடங்கும் மாதமான ஆடி மாதத்தில் கார்த்திகை தமிழ்நாட்டில் தனிப்பெருங்கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்புடையதாக என்பதாக ஆகமங்கள் கூறுகின்றன. முதலில் கார்த்திகை விரதம் எப்படி வந்தது தெரியுமா? சூரபத்மன் முதலான அசுரர்களை தண்டிக்கவும் தேவர்களை காத்து அருளவும் கருணை கூர்முகங்களும் 6 கரங்களும் 12 கொண்ட முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக உருமாறி திருவிளையாட செய்து கொண்டிருந்தார். அந்த 6 குழந்தைகளுக்கு கார்த்திகை பெண்கள் 6 பாலூட்டி வளர்த்த கதை நமக்கெல்லாம் தெரிந்ததே. அவர்களுக்கு அருள் புரிந்த சிவபெருமான் கந்தனாகிய இவனுக்கு நீங்கள் பாலூற்றி போற்றியதால் கார்த்திகை பெண்கள் இனிமேல் இவன் கார்த்திகேயன் என்றும் என்றனர். கந்தன் தன்னை நீர் போற்றி கடனாக இவன் உங்கள் மைந்தன் என்று பெயராகு கந்தபுராணம் என்பதாக கந்தபுராணத்தில் இது பற்றி நாம் காணலாம். அத்துடன் கார்த்திகை விரதம் இருப்பவர்களின் குறைகளை எல்லாம் நீக்கி நல்வாழ்வு அளித்து முடிவில் முக்தி அளிப்பேன் என்று சிவபெருமான் கார்த்திகை பெண்களிடம் கூறியதாக கந்தபுராணில் சொல்லப்படுகிறது. கார்த்திகை விரத நாளன்று முருகப்பெருமானை பூஜை செய்து வழிபட வேண்டும். கந்த புராணம் படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும். திருப்புகழ், சுப்பிரமணிய புஜங்கள் முதலான முருகன் துதிப்பாடல்களை பாட வேண்டும். புராணங்களில் கார்த்திகை விரதம் இருந்து பலன் பெற்றவர்கள் யார் யார் வாங்க பார்க்கலாம். கார்த்திகை விரதத்தில் 12 ஆண்டுகள் கடைபிடித்த நாரதர் சப்த ரிஷிகள் என போற்றப்படும் 7 முனிவர்களை விட உயர்ந்த நிலையும் சிறப்பையும் பெற்றார். கார்த்திகை விரதம் நோற்று ஒரு பிரம்மச்சாரி தன் விரும்பிய எல்லா விதமான நலன்களையும் பெற்று மறுபிரிவில் தரிசிக்கும் சக்கரவர்த்தியாக பிறந்து பல விதமான பெயர்களையும் பெற்றார். இத்தகைய நன்னாளில் நாமும் முடிந்தால் இயன்றால் நம் தமிழ் கடலான முருகனுக்கு விரதம் இருப்போம். முருகன் அரோகரா என்று நம் கந்தனுக்கு அரோகரா.